இந்த வீடியோல சில குர்தா செட்ஸ் அண்ட் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் ஸ்கர்ட் டாப்னு எல்லாமே மிக்ஸ்டா நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் காட்ட போறேன். இந்த ஃபர்ஸ்ட் குர்தா செட் ரொம்பவே வந்து கிராண்டா இருந்துச்சு. ஒரு அக்கேஷனல் ஃபெஸ்டிவ் வேர் மாதிரி நீங்க ஸ்டைல் பண்ணலாம். ஷால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேனல் கட்ல கொடுத்துருக்காங்க செமி அனார்கலி மாதிரி. அண்ட் ரொம்ப வந்து கலர் காம்பினேஷனா இருக்கட்டும், அந்த ஃபீலா இருக்கட்டும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா அப்படிலாம் இல்லவே இல்லை. நல்ல ஒரு ரேயான் மெட்டீரியல், காட்டன் ரேயான் மிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. அண்ட் கலர் சச் ப்ரீ கலர், ஃபேஸே பிரைட் ஆகிற மாதிரியான ஒரு கலர் அது. ஸோ யூ கைஸ் ஷுட் ட்ரை திஸ். ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. செகண்ட் வந்துட்டு நம்ம வந்து ரெகுலர் வேர்க்கு நல்லா எவ்ரிடே கம்ஃபர்டபுளாக போட்டு போகிற மாதிரி ஒரு குர்தா செட். எவ்வளோ கம்ஃபர்டபுள் தெரியுமா? லிட்ரலி ஒரு நல்ல பியோர் காட்டன். ஆக்சுவலி இவ்வளோ நல்ல காட்டன் நான் ரெடிமேட்ஸில் பார்த்ததே இல்லை. அந்த ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே பேனல் பேனலாக தான் வந்துட்டு கட் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட்டோட அண்ட் ஷாலோட வருது. ஷால் செம்ம சாஃப்ட், அதுக்கு மேலே சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் கலருமே சச் பிரிட்டி இண்டிகோ கலர். யூ ஷுட் மிஸ் திஸ். ஒர்க் வேற ஆஃபீஸாவோ இல்லைனா ஷாப்பிங்னா போகிறீங்க அப்படின்னா கூட யூ கேன் லைக் கேஷுவலி போட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து இட்ஸ் அ ஒன் பீஸ், சும்மா ஒரு குர்த்தா மாதிரி. அது செட் இல்லை, பட் ரொம்பவே அழகாக எம்ப்ராய்டிங் டீட்டெயில்ஸோட சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு இது கான்ட்ராஸ்ட் கலரில் பாட்டம் போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஜீனுக்கு கூட பேர் பண்ணலாம். ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸோட போடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ்க்கெல்லாம் போடுறப்போ நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான லுக்குமே இருக்கும். ஒரு குட்டி எத்னிக் டச்சோட. ஏன்னா அழகான ஒரு எம்ப்ராய்டரி அண்ட் ப்ளீட் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப். நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்கர்ட் அண்ட் டாப் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டால. அதுக்கப்புறம் எனக்கு வியூஸுமே நிறையா அதிகமாக போகும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ அதனால இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எத்னிக் ஸ்டைலில் வாங்கி பார்க்கலாமே நினச்சேன். யூஸ்வலாகவே டிஷர்ட் டெனிம் ஸ்கர்ட் தானே போடுவோம். ஸோ அதனால கொஞ்சம் எத்னிக்காக ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். இது வந்து செட்டோட வருது, டாப் ஷர்ட் ஸ்டைல்லையும். இதுவும் பேனலில் வந்துட்டு உங்களுக்கு பேக்கில் எலாஸ்டிக் வச்ச மாதிரியான ஃபுல் லென்த் ஸ்கர்ட். எனக்கே நல்லா ஆங்கிள் லென்த்துக்கு வந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி லென்த்தி ஸ்கர்ட். அடுத்தது சம்மர் வந்தாச்சு. ஸோ சில காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ரேயானில் இந்த மாதிரி மேக்ஸிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்காக நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த பிளாக் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. சம்மரில் பிளாக் போடாதீங்க சொல்லுவாங்க, பட் நோ, பிளாக் வந்து அப்படிலாம் போடாமல் இருக்க முடியாது. ஸோ ரொம்ப அழகாக வந்து ஒரு 3 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அழகான ஷர்ட் காலரோட. ஸோ யூ மஸ்ட் ட்ரை திஸ். அண்ட் அடுத்தது இதுவுமே ஒரு மேக்ஸி, சேம் டைப் தான். பட் இதில் வந்து நமக்கு வெயிஸ்டில் வந்துட்டு டைட் பண்ணுறதுக்கு ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு குட்டி பஃப் வச்ச மாதிரி அந்த ஷர்ட் ஸ்டைலில் தான் இருக்கும். பட்டன்ஸ் எல்லாம் வச்சு, அந்த பிளாக்கெட்லாம் வச்சு. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கலர் காம்பினேஷன்ஸ் சச் ஒரு ப்ரிட்டி கலர், இந்த ஃப்ளோரல் டிசைனோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலேயே கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, பிங்க் கலர், லாவெண்டர் அந்த மாதிரி. ஸோ நான் ரொம்ப ப்ளூ ட்ரை பண்ணாமல் எப்பவுமே லாவெண்டராக வாங்கிட்டு இருப்பேன்னா ப்ளூ வாங்கியிருந்தேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கேஷுவல், ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி, இல்லை ஒரு ஷார்ட் ட்ரெஸ் மாதிரி தான். ஸோ நான் ஜீனோட பேர் பண்ணியிருந்தேன், ப்ளூ ஜீன்ஸோட. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கேஷுவல் அவுட்டிங்க்கு இட்ஸ் கோயிங் டு லுக் ஸோ குட். கையில் எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் ஆலியா கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு செம்ம குவாலிட்டி. ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள்.